30 தொகுதிகளில் களம் இறங்க எடப்பாடி பழனிசாமி அணி தயார் நிலையில். அதிமுகவில் உழைப்பவர்களுக்கே உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உறுதியளித்திருக்கிறார். கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவான ஐடி அணி நிர்வாகிகளின் பிரச்சார பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னையில் நேற்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 12 மண்டலங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சி தமிழரின் மாஸ்டர் கிளாஸ் என்ற தலைப்பில் நடந்த அக்கூட்டத்தில் அதிமுக ஐடி அணி தொடர்பு என்ற மொபைல் போன் செயலியை பழனிசாமி அவர்கள் துவக்கி வைத்து பேசியபோது, சமூக வலைதளங்களில் யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலேயோ விமர்சனம் பண்ணக்கூடாது. பிற கட்சிகளின் ஐடி அணி போல வெறுப்பை உண்டாக்கும் தவறுகளை செய்யக்கூடாது. அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசு செய்ய தவறியதையும் தவறுகளையும் மக்களிடம் ஆக்கப்பூர்வமான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் கட்சியாக இருக்க வேண்டும். உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஐடி அணி யாருடைய தலையீடும் இல்லாமல் என் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். எதற்காகவும் யாருக்காகவும் அஞ்ச வேண்டாம். எந்த விவகாரம் என்றாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். அதனால் தான் புத்தாண்டின் முதல் கூட்டமாக ஐடி அணியில் கூட்டத்தில் பங்கேற்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக தயாராகி வருகிறது. மீதமுள்ள 10 இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பதவியை அனுபவித்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்காமல் ஜெயலலிதா பாணியில் புதுமுகங்களை களம் இறக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டம் தயாரித்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். பாஜக தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து 4 மாதங்களுக்கு முன் அதிமுக வெளியேறியது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையின் பேச்சும் செயலும் பிடிக்காமல் பழனிசாமி இந்த முடிவை எடுத்தார் என கூறப்படுகிறது. எனினும் பிரதமர் உட்பட அக்கட்சியின் தேசிய தலைவர்களுடன் நல்ல உறவு இருப்பதால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுக தன் முடிவை மறுபரிசீலனை செய்யும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக 5 மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிகளை பார்த்த பின் பழனிசாமி மனம் மாறும் என பேச்சு நிலவியது. ஆனால் மீண்டும் பாஜகவுடன் கூட்டு சேர வாய்ப்பே இல்லை என அதிமுக பொதுக்குழுவில் அவர் உறுதியாக அறிவித்தார். இனிமேலும் அந்த கட்சியுடன் எந்த உறவும் கிடையாது என கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் உறுதியளித்தும் வந்திருக்கிறார். திருச்சி விழாவுக்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடி அவர்களை பழனிசாமி அவர்கள் சந்திப்பார் என்று கடைசி எதிர்பார்ப்பும் பொய்யாக மாறியிருக்கிறது. இதையடுத்து சிறுபான்மையினர் நடத்தும் கட்சிகளுக்கும் சில சிறு கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டுகிறார்கள். பாஜக உறவு கிடையாது என்ற பழனிசாமியின் அறிவிப்பு திமுக கூட்டணியில் சலசலப்பை உண்டாக்கியிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பின் திமுக தலைமையிலான அணுகுமுறை அடியோடு மாறிவிட்டதாக அதிருப்தியில் இருந்த கூட்டணி கட்சிகளின் பார்வை அதிமுக பக்கம் திரும்புகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பட்டியலில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை இழுக்கும் வேளையில் திமுக இறங்கிவிட்டதாக எழுந்திருக்கும் சந்தேகம் பிசிக்கள் சிந்தனைக்கு உரமாக இருக்கிறது. இதனால் பழனிசாமி உற்சாகமடைந்திருக்கிறார். புதுச்சேரி உள்ளிட்ட 30 இடங்களில் தன் கட்சியை களம் இறக்கி மீதமிருக்கும் 10 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்தளிக்க திட்டம் தயாரித்திருக்கிறார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வரும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கையை திருத்திக் கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு இணக்கமான போக்கையும் கையாளும் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஜெயலலிதா பாணியில் கரார் கட்டவும் முடிவு செய்திருக்கிறார் என பழனிசாமிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள், மக்கள் மத்தியில் நல்ல பெயரோடு இருப்பவர்கள், சிறந்த களப்பணியாளர்கள் என்ற ரீதியில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகிறார். அவர் தயாரித்த லோக்சபா தொகுதிகள் 30இல் சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர், ஆரணி, அரக்கோணம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தேனி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, பொள்ளாச்சி, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், நாமக்கல், ஈரோடு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுச்சேரி. இந்த 30 தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி லிஸ்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள். வரும் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக தலைமை அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் வரும் 9ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அந்த தலைமை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். 30 தொகுதி